ஹாய் காய்ஸ், திஸ் இஸ் நிஃப்டி டீம். காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு எப்படிட்டு என்ட்ரி எடுத்துருக்கலாம் அப்படின்ற எஜுகேஷ்னல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை யூடியூப்பில் யாரும் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட எல்லா லெவல்ஸும் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். காய்ஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு எஃப்ஏடிஏ டேட்டாவோ, எந்த ஒரு கால்குலேஷனோ எதுவும் நம்ம போட மாட்டோம் காய்ஸ். நம்ம பார்க்குறது எல்லாமே அட்வான்ஸ் லெவல் தான். அட்வான்ஸ் லெவல் வச்சு மட்டும்தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். ஓகேங்களா? இதை ஒரு வீடியோ கோர்ஸாக நம்ம கொடுக்குறோம். அதாவது என்எஸ்சி சைட்டில் போய்ட்டு அட்வான்ஸ் லெவல் எப்படி எடுக்கிறது, அதை வச்சு இன்ட்ராடேல எப்படி அக்யூரஸியாக ட்ரேட் எடுக்கிறது, ஒரு ஜாக்பாட் என்ட்ரிஸ் எப்படி வரும், ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி எப்படி வரும், இதெல்லாம் எல்லாமே அந்த கோர்ஸில் இருக்கும். இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க, கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம டெலிகிராம் சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு என்ட்ரி எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 25,085 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆக்சுவலாக ஓப்பன் ஆன ஒரு 15 நிமிஷத்தில் மார்க்கெட் எங்கே இருந்ததுன்னா ஓப்பனுக்கு கீழே இருந்து. இன்னொரு விஷயம், இன்சைட் மார்க்கெட் எஸ்டர்டே ஐயும் பிரேக் ஆகலை, எஸ்டர்டே லோவும் பிரேக் ஆகலை. ஓகேங்களா? ஆக்சுவலாக 25.80 இருக்கும்போது 25.100 புட்டும் 25.50 காலும் தான் இந்த மணி. ஓகேங்களா? இன்சைட் மார்க்கெட் அப்படின்றதுனால நம்ம ரெண்டு பேரையும் தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரையும் நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம என்ட்ரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? 25.50 அப்படின்ற காலை தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். இதுதான் 25.50 காலோட சார்ட்டு. ஆக்சுவலாக பாருங்கள், இவன் எக்ஸாக்டாக இவன் இங்கே தான் இருந்தான். இங்கே வந்து கரஞ்சி வந்து இவன் ஓப்பனுக்கு மேலேயும் அட்வான்ஸ் லெவலுக்கு மேலேயும் இருந்தான். இவனோட ஓப்பனும் அட்வான்ஸ் லெவலும் சேமாக இருந்தது இன்றைக்கி. இது ஒரு நல்ல என்ட்ரி தான். இது 190. ஆக்சுவலாக அடுத்த அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் போச்சு மார்க்கெட்டு. 25 பாயிண்ட்டு கொடுத்தான். இது ரொம்ப ஈஸியான என்ட்ரி இது ஆக்சுவலாக. ஓகேங்களா? கால் தான் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம். ரெண்டு சைடை பார்க்கும்போது இவன் கரெக்டாக அட்வான்ஸ் லெவலில் இருந்தான், இவனை எடுத்தோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இவன் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் லெவலில் கீழே உடச்சிட்டான். ஆக்சுவலாக அட்வான்ஸ் லெவலையும் ஓப்பனையும் கீழே உடச்சிட்டான். இன்னொரு விஷயம், எஸ்டர்டே லோவையும் உடச்சிட்டான். ஓகேங்களா? எத்தனை மணிக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10:30 மணிக்கெலாம் உடச்சிட்டான். ஓகேங்களா? அப்போது அங்கே இருந்த இந்த மணி யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 25.100 அப்படின்ற புட்டு தான். ஓகேங்களா? இதுதான் 25.100 அப்படின்ற புட்டோட சார்ட்டு. ஆக்சுவலாக இதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, கரெக்டாக இன்சைடில் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலாக கால் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணலாம் அப்படின்னா புட்டு கண்டிப்பாக எஸ்டர்டேயை தாண்டணும். இவன் லோவை உடைச்சா இவன் ஐயை உடைக்கணும், அதான் ரூல். இவன் ஐயை உடைக்கலைன்னா அவன் லோவை உடைக்கக்கூடாது, இதுதான் ரூல். நம்ம செகண்ட் ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி இது. ஓகேங்களா? நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக 2 ஸ்ட்ராட்டஜியில் ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராட்டஜி டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை ரொம்ப அக்யூரஸியாக வாட்ச் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறவங்களுக்கு அந்த 2 ஸ்ட்ராட்டஜியை வச்சே ப்ராஃபிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அதை மட்டும் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு இல்லைனா செகண்டு, இல்லை செகண்டை மட்டும் கூட சில பேர் பண்ணுறாங்க. அதை மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா வாட்ச் பண்ணி எப்படி இருந்தால் எப்படி எடுக்கணும் அப்படின்றத பர்ஃபெக்டாக அவங்க மனப்பாடம் பண்ணிட்டாங்கன்னா அதை மட்டுமே எடுத்துகிட்டு ப்ராஃபிட் பண்ணிக்கலாம். ஏன்னா வாரத்தில் அதுலேயே 2-3 என்ட்ரி ஷார்ப்பாக கிடைக்கும். ஓகேங்களா? கரெக்டாக நம்ம 2வது ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் இந்த என்ட்ரி ஆக்சுவலாக புட்டு. அதாவது கால் லோவை உடைச்சிட்டான். லோவை உடைக்கும் போது இவன் ஐயை உடைக்கணும். ஆனால் இவன் ஐ எங்கே இருக்கிறான்? ஐக்கு கீழே இருக்கான். அப்போ இவன் ஐயை உடைக்க போகிறான் அப்படின்னு அர்த்தம். இது ரொம்ப அழகான என்ட்ரி ஆக்சுவலாக. ஆனால் இவன் அதுக்கு முன்னாடியே, அதாவது 10 மணிக்கே இவன் ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான் இவன். ஓகேங்களா? அதாவது ஓப்பனுக்கு மேலே அட்வான்ஸ் லெவலுக்கு மேலே இருந்தான் இவன். ஓகேங்களா? அதனால் இவனை இங்கே எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் இங்கே எடுக்கிறது சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? 190 அப்படின்ற இடத்துல எடுக்கிறது ரொம்பவே சேஃபாக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா 190 அப்படின்றதும் ஒரு அட்வான்ஸ் லெவல் தான் இவனுக்கு. ஓகேங்களா? அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? அதாவது 10:30 மணிக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருச்சு மார்க்கெட் ஐயை தாண்ட போகிறான் அப்படின்ட்டு. ஏன் தாண்ட போகிறான்? கால் ஆப்ஷன் லோவை உடைச்சிட்டான். அப்போ இவன் ஐயை தாண்டணும். அப்போ இவன் அட்வான்ஸ் லெவலில் கரெக்டாக சப்போர்ட்டில் இருக்கான். அவன் ஓப்பன் அட்வான்ஸ் லெவல் எல்லாத்தையும் கீழே உடைச்சிட்டான்.
ஓகேங்களா. ஃபஸ்ட் என்ட்ரியே எடுக்க முடியாதவங்க கூட கண்டிப்பாக அந்த என்ட்ரி ரெகுலர் என்ட்ரி தான், அதை எடுக்க வேண்டாம் எனக்கு ஜாக்பாட் என்ட்ரி தான் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த என்ட்ரி எடுத்துருக்கலாம், கண்டிப்பாக எடுத்துருக்கலாம். ஓகேங்களா. சூப்பரான என்ட்ரி. டோட்டலாக அவன் வீக் ஆகிட்டான். ஓகேங்களா. அதாவது எஸ்டர்டே லோ, ஓப்பன், அட்வான்ஸ் ஆல் மூணுத்தையுமே கீழே உடச்சிட்டான். அப்போது அவன் டோட்டல் வீக்கு எத்தனை மணிக்கு? 10:30 மணிக்கு. ஓகேங்களா. அப்போது இவன் ஐயை தாண்ட போகிறான்றதும் உங்களுக்கு முன்னாடியே தெரியும். அப்போ 190 என்ட்ரினா இவனோட ஐ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது 145. கிட்டத்தட்ட 55 பாயிண்ட்டு நம்மளுக்கு என்ட்ரி, அதாவது டார்கெட் இருக்குது. அட்லீஸ்ட் இதில் ஒரு 30 பாயிண்ட் போவாதா, 25 பாயிண்ட் போவாதா? கண்டிப்பாக இது போகணும் அப்படின்ட்டு கட்டாயம் கிடையாது, ஆனால் போயே தீரணும், அதுதான் விதி இதுக்கு. ஓகேங்களா. அதனால் நம்ம எப்போவுமே இது இவ்வளோ தூரம்லாம் போவான்லாம் நம்ம எய்ம் பண்ண மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட், அடுத்த 15 பாயிண்ட், 30 பாயிண்டில் வெளியே வருவோம். 90னா 205ல் ஒரு டார்கெட்டை புக் பண்ணிட்டு அடுத்த ஒரு 15 பாயிண்ட் 225ல் ஒரு இது, அவ்வளோதான், சிம்பிள். ஓகேங்களா. 230ல் வெளியே வந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகேங்களா. அது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டோன்னா நம்ம இதெல்லாம் பிடிக்கலாம். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான் கைஸ். ஓகேங்களா. அதாவது இன்றைக்கி இன்சைட் மார்க்கெட் ஃபஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கு இந்த என்ட்ரி கிடைக்கல. ஆக்சுவலாக இந்த என்ட்ரி இது ஆக்சுவலாக ஜாக்பாட் என்ட்ரி இது. ஓகேங்களா. இந்த என்ட்ரி நம்மளால் எடுக்க முடியாது ஃபஸ்ட்டு ஹாஃபில். ஏன் அப்படின்னா, ஒரு ஐயை கீழே உடைச்சாலோ, ஐயை கீழே உடைச்சாலோ, இல்லை ஐயை லோவை கீழே உடைச்சாலோ தான் நம்மளுக்கு என்ட்ரியே, ஜாக்பாட் என்ட்ரி பிரகாரம். ஓகேங்களா. ஆனால் லோவை இவன் 10:30 மணிக்கு தான் உடைச்ச காரணத்தினால நமக்கு 10:30 மணிக்கு தான் இந்த ஜாக்பாட் என்ட்ரி கிடச்சிது. இந்த ஜாக்பாட் என்ட்ரி ஆக்சுவலாக நியூ அப்டேட் வீடியோவில் தெளிவாகவே நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா ஸ்டூடெண்ட்டும் வாங்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் எல்லாருமே வாங்கிட்டாங்க. இன்னும் ஒரு சில நபர்கள் தான் வாங்கலை, அவங்களும் சீக்கிரமாக வாங்கிடுங்க. ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜியை இன்னும் நம்ம சிம்பிளாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ரொம்ப ஈஸியாக உள்ளே போய் என்ட்ரி எடுக்கிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. அதனால் இப்போது இன்னொரு விஷயம் என்னென்னா, இது புதுசாக வாங்குறவங்க, இந்த கோர்ஸை புதுசாக வாங்குறவங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி இன்க்ளூடிங் பண்ணியே கொடுத்துருவோம். இதுக்கு தனியாக சார்ஜ் கிடையாது. அது டோட்டலாகவே உங்களுக்கு ஏற்கனவே வாங்கின ப்ரைஸ்லேயே உங்களுக்கு வந்துடும் இது. ஓகேங்களா. அதனால் இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக சீக்கிரமாக வாங்கிடுங்க. ஓகேங்களா. ஓகே கைஸ், இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான என்ட்ரி தான். இன்சைட் மார்க்கெட் 2 சைடை மூவ் ஆன்றது நம்மளுக்கு தெரியும். ஃபஸ்ட் ஹாஃபில் ரெகுலர் என்ட்ரி கிடச்சிது, காலை எடுத்தோம். ஓகேங்களா. செகண்ட் ஹாஃபில் ஒரு ஜாக்பாட் என்ட்ரி கிடச்சிது, அழகான என்ட்ரி, அதில் ஒரு என்ட்ரி, அவ்வளோதான். சிம்பிளான சூப்பரான என்ட்ரி. ஓகேங்களா. திருப்பியும் சொல்கிறது என்னென்னா கைஸ், இந்த கோர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறோம், கற்றுக்கணும் நினைக்கிறோம், நம்ம டெலிகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்டில் இருக்குது, அதை நம்மளை காண்டாக்ட் பண்ணுவோம். தேங்க்யூ கைஸ்.